நான் சுயேட்சையாக வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். என்னுடைய மனு ஏற்கப்பட்டது. அதன் பிரகாரம் இப்போ அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற திரு ரவீந்திரநாத் குமார் வேட்புமனு பரிசீலனையில் ஒரு சொத்து பட்டியலை காமிக்காமல் தவறு நடந்திருக்கு. அதை நாங்கள் அப்செக்ட் பண்ணோம். கலெக்டர் அதை நான் பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எதை மறைச்சிருக்காங்கன்னு சொன்னால், விஜயாந்த் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி, அதில் பங்குதாரர்கள் யார் யாருன்னு சொன்னால் திரு ரவீந்திரநாத் குமார், திருமதி கவிதா பானு அவங்க அக்கா, திரு ஜெயபிரீத அவரோட தம்பி, 3 பேரும் பங்குதாரராக இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு சொந்தமான இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் 24 லட்சம். கம்பெனியில் விண்டு மில்லு ஒன்று இருக்குது, அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் 3,15 லட்சம். கடன் அவர் அந்த கம்பெனியில் பங்குதாரராக இருந்து கடன் ஒரு 65,000 ரூபா வாங்கியிருக்காரு. இந்த 3ஐயும் மறைச்சதுனால இந்த மனு நிராகரிக்கப்படும்னு சொன்னோம். இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கோர்ட்டில் ப்ரொசீட் மேல்முறையீடு பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு நாங்கள் அஃபிடவிட் கேட்டோம். முறையாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி தவறு இருக்குன்றது உண்மை, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்றதுக்கு ஒரு அஃபிடவிட் கேட்டால் ரிசிப்ட் காப்பி போட்டு தாரன் இருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட் தாரன் இருக்காங்க. அடுத்து சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போவோம். நாளைக்கே போவோம். 3 ஃபார்ம் கொடுத்தாரு. 3 ஃபார்முமே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். பொதுவாக அரசியல் இந்திய அரசியல் சட்ட இதுபடி தேர்தல் இதில் தேர்தல் விதிப்படி ஏதாவது தவறுண்டா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அதுக்கு அதிகாரம். அதை நாங்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட். உண்மையிலே நீதிமன்றத்தில் மிகப்பெரிய நியாயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பதிவு செய்யப்படாத ஒரு கட்சிக்கு ஒரு பொது சின்ன வழங்குன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்குண்டா இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் ஒரு பெரிய தீர்ப்பு. மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நீதிமன்றம் நல்ல நடவடிக்கை எடுக்கும்ன்றது இன்னும் நான் நம்புகிறேன். தேர்தல் அதிகாரி ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா தவறு முழுசாக ஆதாரப்பூர்வமாக நாங்கள் கொடுக்குறோம் டாக்குமெண்ட்ஸோட. அப்படின்ற போது ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. மக்கள் தான்ப்பா பதில் சொல்லணும். ஏன் தலையிடாது? சேலஞ்ச் பண்ணி போட நாளைக்கு ஹைகோர்ட்டு போட ஏன் முடியாதுன்னு இருக்கு. இப்போ பண்ணலாமே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் காலகாசம் இருக்கு. 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு தேதி 26 தான், 27 தான். இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. நோ ப்ராப்ளம். இந்த ஆதாரத்தை நாங்கள் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? நாங்கள் வச்சிருக்கேன். வைங்க, காமிங்க. இந்த விஜயாந்த் கம்பெனி ஆக்டில் போட்டால் இல்லை நீங்களே எடுத்துடலாமே. நெட்டில் ஆன்லைனில் கம்பெனி விஜயாந்த் பிரைவேட் லிமிடெட் டெவலப்பர்ஸ். இந்த விஜயாந்த் பிரைவேட் லிமிடெட் டெவலப்பர்ஸ். இது எந்த ஊரு? கோவை. அதிமுகவில் ஒன்றுமே சொல்லலை. இப்போ இது மூலியமா எவ்வளோ சொத்தை மறைச்சு, எவ்வளோ அமௌண்ட் மறைச்சிருக்காங்க? 3.5 கோடி ரூபாய் மறைச்சிருக்காங்க.